இஸ்ரேலுடைய தூதுக்குழுவை திடீரென கத்தாருக்கு அனுப்புவதாக ஒப்புக்கொண்டிருந்தார். மீண்டும் பேச்சுவார்த்தைகள் எகிப்தில் இருந்து கத்தாருக்கு மாற்றப்படுகிறது. கத்தாருடைய இன்வால்மெண்ட்ல நேரடியாக பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. டாக்டர் அபு சஃபியா அவர்களை விடுதலை செய்யுமாறு இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் அமைப்புகளே கோரிக்கை விடுக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. டிசம்பர் 27 கைது செய்யப்பட்டவர் இன்றுதான் எங்கிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் கடந்த சில வாரங்களுக்குள்ளாக சுமார் 20,000க்கு மேற்பட்டவர்களை தங்களுடைய இராணுவத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 455வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு காசாவையொட்டி பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் முஸ்லிம்களுடைய 3வது புனித தலமாக இருக்கக்கூடிய புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் தொழுகைக்காக சென்றவர்களில் சுமார் 48 பேருக்கும் அதிகமானவர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இன்றைக்கு கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகளும் முதன்மை செய்திகளாக வெளிவந்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலமான புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை பகுதிகளில் இருக்கிற ஜெருசலமில் அமைந்திருக்கிறது. இந்த ஜெருசலமில் இன்றைக்கு ஜுமா தொழுகை வெள்ளிக்கிழமை கூட்டு தொழுகைக்காக சென்ற சகோதரர்கள் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாத்திரம்தான் தொழுகைக்காக அனுமதிக்கப்பட்டார்கள். 40 வயதுக்கு கீழான யாரையுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தொழுகைக்காக அனுமதிக்காத அதே நேரம் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர்களை தான் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். போராட்டக்காரர்கள் மீது இன்றைக்கும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. 2 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை வஃபா நியூஸ் ஏஜென்சி உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த செய்திகளில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டா, தொடர்ந்து தங்களுடைய நாட்டுக்காகவும் பாலஸ்தீன மக்கள் போராட வேண்டி இருக்கிறது. புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காகவும் போராட வேண்டி இருக்கிறது. இந்த இரண்டுக்குமான போராட்டத்தில் தினம்தோறும் பலர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக மாத்திரம் 77 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்தியும் வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இப்படியான நேரங்களில் காசா மீதான சமாதான பேச்சுவார்த்தைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நேற்று இரவு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பாலஸ்தீனத்தினுடனான சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக இஸ்ரேலுடைய தூதுக்குழுவை திடீரென கத்தாருக்கு அனுப்புவதாக ஒப்புக்கொண்டிருந்தார். மீண்டும் பேச்சுவார்த்தைகள் எகிப்தில் இருந்து கத்தாருக்கு மாற்றப்படுகிறது. கத்தாருடைய இன்வால்மெண்ட்ல நேரடியாக பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் மிக மிக மெதுவாகத்தான் முன்னேறி கொண்டிருக்கின்றன. வேகமாக பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் அடையவில்லை என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலி டைம்ஸ், ஜெருசலம் போஸ்ட் ஆகிய இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை தொடர்பான செய்தியில் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பதான சில கலந்துரையாடல்களில் கத்தார், எகிப்து, துருக்கி உள்ளிட்ட நாடுகளிடத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அது என்ன கோரிக்கைன்னா, தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் உள்ள இருக்கிற ஹாஸ்டேஜஸ் உடைய எண்ணிக்கை எத்தனை, அவர்கள் யார் யார் என்கிற பட்டியலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் பட்டியலை தர முடியாது. பட்டியலை தர முடியாததற்கான காரணத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஹாஸ்டேஜஸ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான இடங்களாக இருக்கிறது. லேசாக அதற்குள் நுழைய முடியாமல் இருக்கிறது. யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால, எனவே யுத்தம் எல்லாம் நின்றதற்கு பிறகுதான் முழுமையான பட்டியலை தர முடியும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மேலதிகமான 2 நிபந்தனைகளையும்
இன்றைக்கு போர் நிறுத்தம் தொடர்பாக கத்தாரிடத்தில் கூறியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது என்ன நிபந்தனை என்று சொன்னால், பாலஸ்தீனத்தை விட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் முற்றுமுழுதாக வெளியேற வேண்டும். பாலஸ்தீனம் பாலஸ்தீனியர்களுக்கு என்கிற தற்போது இருக்கிற 1967களுக்கு பிறகுண்டான பாலஸ்தீனம் அவர்களுக்கு சுதந்திர தேசமாக வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இத்தனை நாட்களான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கைகள் விவகாரத்தில் தான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இடையில நிறைய பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் நாங்கள் முற்றுமுழுதாக வெளியேற முடியாது, சில காலங்கள் பாலஸ்தீனத்திற்குள் எங்களுடைய இராணுவம் இருக்கும் என்கிற ஒரு நிபந்தனையை தொடர்ந்து விதித்து வருகிறது. அதற்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான விதிமுறையை வகுத்திருக்கிறது. அவங்க என்ன ஒரு கண்டிஷனை போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்கள் எப்பொழுது வெளியாகிறீர்களோ அதுவரைக்கும் எங்களிடம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய சோல்ஜர்ஸ்கள் ஹாஸ்டேஜஸ்களாக இருக்கிறார்கள், பணைய கைதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்கிற பட்டியலை தரவும் மாட்டோம், அவர்களை விடுதலை செய்யவும் மாட்டோம். ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யார் என்பதுடைய பட்டியலை தராமல் எத்தனை பேரை விடுதலை செய்வோம் என்கிற பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பாக இதுவரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான கருத்துக்களும் வெளியாகவில்லை. எது எப்படி போனாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மிக துல்லியமான கோரிக்கை என்னவென்றால், இந்த யுத்தம் நடத்தப்படுவதே எங்களுடைய சுதந்திரத்திற்காக. எனவே எங்களுடைய சுதந்திரத்திற்காகத்தான் நாங்கள் நிபந்தனைகளை விதிக்க முடியுமே தவிர இஸ்ரேலுடைய லாபத்திற்காக நிபந்தனைகளை விதிக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக சொல்லி இருப்பதை பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த பேச்சுவார்த்தையாவது வெற்றி பெறுகிறதா என்பதை. புதிய ஜனாதிபதியாக அமெரிக்காவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பொறுப்பேற்க இருக்கிற நிலையில பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கிறது கத்தார் என்கிற நற்செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கத்தாருடைய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நாம் இறைவனிடத்திலே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், பிரேக்கிங் தி சைலன்ஸ் என்கிற ஒரு அமைப்பு. இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்குள் இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது. இராணுவ படையை சேர்ந்தவர்களை கொண்டு இயக்கப்படக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை பொறுத்தவரையில் காசாவில் பொதுமக்களை கொன்றதற்கு பெரும்பாலான பொறுப்பு அவர்கள் மீதுதான் சாரும். பொதுமக்களைத்தான் அவர்கள் அதிகமாக இலக்கு வைத்தார்கள். குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவம் தன்னை நம்பி போரிடுவதை விட ஏஐ தொழில்நுட்பத்தை நம்பித்தான் போரிட்டது. ஏஐ தொழில்நுட்பம் செய்த கோளாறுகள் தான் இத்தனை பொதுமக்கள் கொல்லப்படுவதற்கு பேசிக் காரணமாக, அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது. 46,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது உலகத்தில் நடந்து வருகிற எந்த யுத்தத்திலும் நடக்காத ஒரு மிகப்பெரிய அழிவாக இருக்கிறது என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்குள் இயங்கக்கூடிய பிரேக்கிங் தி சைலன்ஸ் என்கிற அமைப்பே இன்றைக்கு வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல், பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி வரக்கூடிய இந்த தாக்குதல்களையும் வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய தாக்குதல்களையும் அவர்கள் ஒப்பிட்டு பேசி இருக்கிறார்கள். மரண விகிதத்தை பொறுத்தவரையில் மியன்மர், உக்ரைன், அதே போன்று ஈராக்ல நடைபெற்ற யுத்தங்களில் கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களை விட பல மடங்கு அதிகமானவர்கள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களுக்கு, இந்த கொலைகளுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய ஒழுக்கக்கேடான செயல்பாடுகள், தாக்குதல் யுக்திகள் தான் காரணம் என்று சொல்லி பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது மட்டுமல்லாமல், இந்த சண்டையினால் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நம்மால் தோற்கடிக்க முடியாமல் இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் கடந்த சில வாரங்களுக்குள்ளாக சுமார் 20,000க்கு மேற்பட்டவர்களை தங்களுடைய இராணுவத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், மீண்டும் பழைய பவரோடு, பழைய சக்தியோடு தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகள் இன்றைக்கு இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதற்கு முன்பதாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்திதான், கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய டைரக்டர் ஜெனரலாக செயல்பட்ட, மருத்துவராக செயல்பட்ட டாக்டர் அபு சஃபியா அவர்களை அநியாயமாக கைது செய்துவிட்டு சென்றிருந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். டாக்டர் அபு சஃபியா அவர்களை விடுதலை செய்யுமாறு இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் அமைப்புகளே கோரிக்கை விடுக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. டாக்டர் அபு சஃபியா அவர்கள் தான்
வடக்கு காசா நார்த் காசாவில் இருக்கக்கூடிய கமால் அத்வான் மருத்துவமனையை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார். அதிலிருந்து மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருந்தார். முடியுமான வரைக்கும் அப்பாவி மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் டாக்டர் அபு சஃபியா அவர்கள் டிடென்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். பயங்கரவாத குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பயங்கரவாத செயல்பாடுகளில் டாக்டர் அபு சஃபியா ஈடுபட்டார் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுப்பது, யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய விக்டிம்ஸ்களுக்கு அவர்களை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்வது, ஒரு மருத்துவமனையை பாதுகாப்பது, மருத்துவமனையை பாதுகாப்பதற்காக போராடுவது, இதுவெல்லாம் இஸ்ரேலுடைய பார்வையில் பயங்கரவாதம் என்று சொன்னால் உண்மையான பயங்கரவாதத்தை செய்வது யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மருத்துவமனையை அழிப்பவர்கள் இன்றைக்கு இராணுவமாக பார்க்கப்படுகிறார்கள். மருத்துவமனையை பாதுகாப்பதற்காக போராடக்கூடிய கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய மருத்துவர் டாக்டர் அபு சஃபியா அவர்கள் தீவிரவாதியாக பயங்கரவாதியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால் சொல்லப்படுவது மட்டுமல்லாமல் டாக்டர் அபு சஃபியா அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உறுப்பினராக செயல்பட்டார் என்கிற ஒரு செய்தியையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் சொல்லி இருக்கிறது. டாக்டர் அபு சஃபியா அவர்கள் எந்த நேரத்திலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உறுப்பினராக செயல்பட்டது இல்லை, செயல்பட்டதற்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது என்று பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் மிக தெளிவான அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது. டாக்டர் அபு சஃபியாவை பொறுத்தவரையில் மருத்துவ ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக உழைத்த ஒரு மாபெரும் தியாகி. தற்போது டிடென்ஷன் ஆர்டர்ல டிஓ அடித்து அவரை தடுப்பு காவலில் வைத்திருக்கிறாங்க. நமக்கு தெரியும் நம்ம நாட்டிலும் இந்த டிடென்ஷன் ஆர்டர் இருக்கிறது. பல நாடுகளில் தீவிரவாத குற்றச்சாட்டில் இப்படியான கைதுகள் தொடரும். இந்த கைதுகள் தாங்க முடியாத வன்மமான கைதுகளாக இருக்கும். அதிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய கைது என்பது யாரையுமே நிம்மதியாக வாழ வைக்காத கைதுகள். கரண்ட் ஷாக் கொடுக்கப்படுகிற அளவுக்கு அவர்கள் அங்கிருக்கக்கூடிய கைதிகளுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள். பெண் கைதிகளை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துவார்கள். சிறுவர்கள் மீது சிறுவர் துஷ்பிரயோகத்தை மேற்கொள்வார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் கடந்த காலங்களிலிருந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. மரணித்த ஜனாசாக்களுடைய உடல் உறுப்புகளையே திருடக்கூடியவர்கள் உயிரோடு இருப்பவர்களை சாதாரணமாக விட்டுவிடுவார்கள் என்று யாரும் நம்ப முடியாது. இந்த நிலையில தான் டாக்டர் அபு சஃபியா அவர்கள் தற்போது டிடென்ஷன் ஆர்டர் விதிக்கப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். டிசம்பர் 27 கைது செய்யப்பட்டவர் இன்றுதான் எங்கிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், அவருக்கு விடுதலை கிடைக்கிறதா, அவருடைய சேவை எப்பொழுது மீண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக தொடரப்போகிறது என்பதை அல்லாஹ்தான் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில செய்திகள் இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மேலும் உச்சகட்ட தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி நடத்தி இருக்கிறது. அது தொடர்பான மகிழ்ச்சிகரமான வீடியோக்களையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி சென்ட்ரல் காசா பகுதிகளில் இருந்து ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பாடசாலை கல்வியை தொடருவதற்கு கஷ்டப்படுகிற மாணவர்களுக்கான கல்வி உதவிகளை முடிந்த வரைக்கும் நாம் செய்து வருகிறோம். இந்த உதவிகள் அத்தனையும் நீங்கள் தரக்கூடிய பொருளாதார உதவிகளை கொண்டுதான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் கடந்த 2024ஆம் ஆண்டு பாடசாலை மாணவர்களுக்காக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்காக நாம் உதவிகளை செய்திருந்ததை நீங்கள் அறிந்திருந்தீர்கள். அதே போன்று இம்முறையும் பாடசாலை மாணவர்களுக்கான உதவி செய்வதற்கான ஏற்பாடுகளை ஹாப்பி டு லேர்ன் என்கிற நம்முடைய இந்த திட்டத்தினூடாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இதற்காகவும் உங்களிடத்தில் தான் நாம் உதவிகளை வேண்டியிருக்கிறோம். முன்னால் தருகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இஸ்ரேலுடைய மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பீரி என்கிற நகரத்தை நோக்கித்தான் இன்றைக்கு ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளோடு வடக்கு காசாவிலிருந்து தெற்கு எல்லை நகரமாக இருக்கக்கூடிய ஸ்டெடரோத்தை நோக்கியும் இன்றைக்கு 2 முக்கியமான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்தை இலக்கு வைத்து. எனவே 455வது நாளாகவும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எப்படி முதன்மை போருக்குள் நுழையும் போது ஏவுகணை தாக்குதல்களை ராக்கெட் தாக்குதல்களை நடத்தினார்களோ அதே அளவுக்குண்டான தாக்குதல்களை மீண்டும் மீட்டெடுத்திருக்கிறார்கள், மீண்டும் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதனூடாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்க நெருங்கிவிட்டோம், அவர்கள் இத்தோடு காலியாகிவிட்டார்கள், எல்லாமே நாங்கள் தான் என்று இஸ்ரேல் உருவாக்கி வந்த போலி பிம்பம் தற்போது தவிடுபொடியாகி கொண்டு
கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி நடத்தப்பட்ட மேலதிகமான 2 ராக்கெட் தாக்குதல்கள், ஒன்று நிர்ஆம் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவ பகுதிகளில் சென்று தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இரண்டாவது திறந்த வெளிகளில் விழுந்திருக்கிறது என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அவர்களே இந்த செய்தியை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3 மெர்காவா டேங்குகளை நாங்கள் இலக்கு வைத்திருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அதே நேரத்தில் 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்களை தனித்தனியான ஸ்னைப்பர் அட்டாக் தாக்குதல் மூலமாக அழித்திருக்கிறோம் என்கிற அறிவிப்பையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிறார். அதே நேரம் இன்றைக்கு மீண்டும் அந்த ஆரம்ப நாட்களுடைய தாக்குதலுடைய வேகம் போலவே மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய ஒரு ஹெலிகாப்டரை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தி அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. இங்க நீங்க பார்க்கலாம், ஒரு ஹெலிகாப்டர் இலக்கு வைக்கப்படக்கூடிய காட்சி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதனுடைய வீடியோக்கள் வெளியாக இருந்தாலும் அதை நம்ம இங்க ஒளிபரப்ப முடியாத நிலை இருக்கிறது. அதனால தான் போட்டோ காட்சியாக காட்ட வேண்டி இருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய மிக சக்தி வாய்ந்த மிக பலம் வாய்ந்த இராணுவ ஹெலிகாப்டர் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினால் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பது மேலதிக செய்தியாக பதிவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு இன்றைக்கு அதிகாலையிலேயே இஸ்ரேலிய தலைநகரம் டெல் அவிவை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை மீண்டும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு டெல் அவிவை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய சைரன் அறிக்கைகளை தான் நீங்க பார்க்குறீங்க. எந்த பகுதிகளில் எல்லாம் தாக்குதல் நடத்தப்படலாம் என்கிற எச்சரிக்கை சைரன்கள் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி தான் இது. அப்படியே அள்ளி குவிச்ச மாதிரி பல நகரங்கள் மீது இன்றைக்கு இஸ்ரேல் பலவிதமான சைரன் ஒலிகளையும் எழுப்பிக் கொண்டிருந்தது. தாக்குதல் வருகிறது, அவதானமாக இருங்கள் என்கிறது தான் அந்த அறிவிப்பினுடைய சாராம்சமாக இருந்த நேரத்தில் தான் யமனில் இருந்து இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை மையாதீன் தொலைக்காட்சி அல் மையாதீன் தொலைக்காட்சி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோவை பார்க்கும்போது நேரடியாக டெல் அவிவில் சென்று அந்த ஏவுகணை தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஹிட்டாகக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. எனவே இன்றைக்கும் துல்லியமான தாக்குதல்களை அவர்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஹூதிகளுடைய அதிகாரி மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். ஹூதிகளுடைய மூத்த அதிகாரியாக இருக்கக்கூடிய நசுருத்தீன் அமர் என்பவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறோம். இஸ்ரேலை குறிவைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தும் போது இத்தனை நாட்கள் இஸ்ரேல் தன்னுடைய அயன்டோம் சிஸ்டத்தை நம்பி இருந்தது. அது ஆல்ரெடி ஹிஸ்புல்லாக்களாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினாலும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏரோ சிஸ்டத்தை நம்பி இருந்தார்கள். ஏரோ சிஸ்டம் தங்களுடைய நாட்டை பாதுகாக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த நிலையில் ஏரோ சிஸ்டத்தினாலும் எங்களுடைய பலஸ்டைன் 2 என்கிற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தடுக்க முடியாமல் இருந்த நிலையில் தற்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கக்கூடிய THAAD என்கிற ஏவுகணை தடுப்பு ஏரோ சிஸ்டத்தை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுதான் THAAD என்கிற சிஸ்டம். அமெரிக்கன் ராணுவம் தான் இதை வந்து இயக்க முடியும். THAAD இயக்கிறதுக்காகவே அமெரிக்காவினுடைய போர்சஸ்ல இருந்து 90க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேலுக்குள் வந்திருக்கிறார்கள். அது முதன்மையாக ஏன் அவங்க அனுப்பினாங்கன்னா, THAADோட அவங்க ஏன் நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னா, ஈரான் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய அயன்டோம் ஏரோ சிஸ்டங்கள் போதாது. எனவேதான் நாங்கள் இந்த THAAD என்கிற சிஸ்டத்தை வழங்குகிறோம் என்று அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இந்த சிஸ்டத்தை கொடுத்திருந்த நிலையில் இத்தனை நாட்களாக அது பாதுகாக்கப்பட்டு வந்தது, அது பயன்படுத்தப்படாமல் இருந்தது. தற்போது தொடர்ந்து யமன்ல இருந்து தாக்குதல் ஹைப்பர்சோனிக் அட்டாக் நடக்கிறதுனால உடனடியாக THAAD பொருத்தப்பட்டும் இன்றைக்கு THAAD-ஆல் கூட பாலஸ்தீனம் 2 என்கிற ஹூதிகளால் ஏவப்பட்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தடுக்க முடியவில்லை. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய ஹூதிகளுடைய அதிகார பீடத்தைச் சேர்ந்த மூத்த உறுப்பினர் நசுருத்தீன் அவர்கள் சொல்லும்போது மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, ஹைப்பர்சோனிக் வேகத்தில் பறந்து வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளை எந்த தடுப்பு அமைப்புகளாலும் தடுக்க முடியாது. குறிப்பாக THAAD என்கிற அமைப்பால் கூட தடுக்க முடியாது. எனவே அமெரிக்காவினுடைய THAAD அமைப்பும் தோல்வியை தழுவி இருக்கிறது. இஸ்ரேலுடைய ஏரோ சிஸ்டங்களும் தோல்வியை தழுவி இருக்கிறது. இஸ்ரேலுடைய அயன்டோம் மொத்த தோல்வியை தழுவி இருக்கிறது என்பதை
இஸ்ரேல் தற்போது உணர்ந்து கொண்டிருக்கும் என்பதை மிக துல்லியமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது ஹூதிகளுடைய படைப்பிரிவு. எனவே இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நிறுவிய தேட் சிஸ்டத்தையும் மீறித்தான் தற்போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக இப்போ ஹூதிகள் படைப்பிரிவு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். நேரடியாகவே டெல் அவீவ் மீது துல்லியமான தாக்குதலாக இது பதிவாகி இருப்பதை நாம் உணர முடிகிறது. எனவே இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அவர்களுடைய தாக்குதல்கள் மிக துல்லியமாக தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக. பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக பிரார்த்தியுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராகவும் தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறோம். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.